நேர்களே, துருக்கியில் சக்தி வாய்ந்த பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இஸ்தான்புல் நகரை மையமாக கொண்டு இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது. ரிக்டர் அளவில் 6.2 பதிவாகி இருக்கிறது. இது அமெரிக்க பூகம்பவியல் மண்டலத்திலிருந்து வெளியான தகவல் மையத்திலிருந்து அதிலிருந்து 6.2 என்று, நமது தேசிய நிலநடுக்கவியல் மையத்திலிருந்து 6 என்று கூறியிருக்கிறார்கள். எது எப்படி இருந்தாலும் இது இஸ்தான்புல் நகரிலே ஏற்பட்டு மையமாக கொண்டு ஏற்பட்டிருப்பதால் இதன் பாதிப்பு அதிகமாக இருக்குமோ என்று அஞ்சப்படுகிறது. சற்று முன்தான் ஏற்பட்டிருக்கிறது. 3:19 சரியாக சொல்ல வேண்டும் என்றால் 3:19 இந்த இந்திய நேரப்படி ஏற்பட்டிருக்கிறது. இது 10 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டிருக்கிறது. எனவே அதனுடைய பாதிப்பு நில மைய நகர்ப்புறத்திலே மக்கள் தொகை அடர்த்தி மிகுந்த இடத்திலே ஏற்பட்டிருக்கிறது. குறைந்த ஷாலோ என்று கூறுவார்கள், அது ஏற்பட்டிருப்பதால் 10 கிலோமீட்டர் ஆழம் என்பதால் அதனுடைய பாதிப்பு பல இடங்களில் ஏற்படலாம். துருக்கி என்பது பொதுவாக அதிக அளவு பூகம்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு பகுதி தான் துருக்கி என்றால். இந்த துருக்கியில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் கடந்த 2023ஆம் ஆண்டு ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் போது துருக்கியில் மட்டும் மொத்தமாக 53,537 பேர் உயிரிழந்தார்கள். அருகில் உள்ள சிரியாவிலே 6,000 பேர் உயிரிழந்தார்கள் என இரண்டு நாடுகளையும் உருக்குலைத்து தலைகீழாக புரட்டி போட்டது. மீண்டும் கிட்டத்தட்ட அதே இடத்திலே இப்படி ஒரு பூகம்பம் ஏற்பட்டிருக்கிறது. இதுவரை அங்கு பாதிப்புகள் என்ன என்பது குறித்து தகவல்கள் வரலே. முதல் கட்ட தகவல்களாக ஃபர்ஸ்ட் ஆன் என்பார்கள், அந்த ஃபர்ஸ்ட் ஆன் இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைத்திருக்கிறது. முதற்கட்ட தகவல்களை தற்போது நாம் போட்டுக் கொண்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆன் தகவல்கள், பிக் பிரேக்கிங் செய்தியாக இந்த நேரத்திலே மிக ஒரு துருக்கியிலே சக்தி வாய்ந்த பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது. 6.2 என்ற ரெக்டர் அளவில். கடந்த முறை நீங்கள் பார்த்தீர்கள் இதே போன்று துருக்கியில் 2023 ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் போது அப்போது 7.8 ரிக்டர் அளவில் 7.8 என்று சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் துருக்கி மற்றும் வடமேற்கு சிரியாவை மையமாக கொண்டு ஏற்பட்டது. தற்பொழுது 6.2 என்று வந்திருக்கிறது. இந்த நிலநடுக்கத்தின் காரணமாக அந்த இடமே அலறி கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, ஒரு நிலநடுக்கம் 3:19 ஏற்பட்டது. அதன் பின் அடுத்தடுத்து நில அதிர்வுகள், பின் அதிர்வுகள், ஆப்டர் ஷாக்ஸ் என்பார்கள். அந்த ஆப்டர் ஷாக்ஸ் என்பது முதலில் 6.2, பிறகு 4.4, 3.9 என அடுத்தடுத்து அந்த நில அதிர்வுகள் ஏற்பட்டிருக்கின்றன. இதனால் அந்த துருக்கி நகரமே, தற்போது இந்த இஸ்தான்புல் நகரமே, மிக அழகிய நகரம் ஒன்றாக கருதப்படும் இஸ்தான்புல் நகரமே அலறி கொண்டிருக்கின்றதான் கூற வேண்டும். பொதுமக்களில் என்ன பாதிப்பு ஏற்பட்டது, என்ன தகவல் என்றால் அலறி அடித்துக் கொண்டு அனைவரும் நடு வீதிக்கு ஓடி வந்து விட்டனர். தற்போது என்ன பாதிப்புகள் என்பது குறித்து இப்போதுதான் தகவல் வர ஆரம்பிக்கும். நமக்கு கிடைத்த முதற்கட்ட தகவல்களை தற்போது பகிர்ந்திருக்கிறோம். பல இடங்களிலே இடிபாடுகள் ஏற்பட்டிருப்பதாக அங்கிருந்து வரும் முதற் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் தற்போதைக்கு முழு விவரங்கள் கிடைக்கவில்லை. முதற்கட்ட தகவலாக துருக்கி இஸ்தான்புல் நகரை மையமாக கொண்டு மிகப்பெரிய ஒரு பூகம்பம், அதாவது 6.2 என்று சக்தி வாய்ந்த அளவு நிலநடுக்கம் என கூறுவார்கள். ரிக்டர் அளவில் 6.2 என்றால், எனவே அந்த அளவுக்கு ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது. கடந்த 2023ஆம் ஆண்டு 7.8 என மிகப்பெரிய பூகம்பம் ஏற்பட்டு மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தியது. அது போன்ற பாதிப்பு இந்த முறை இருக்குமா என தெரியவில்லை. ஆனால் இந்த பூகம்பம் ஏற்பட்டு தற்போது ஒரு பதற்றமான சூழல். துருக்கியை மையமாக கொண்டு மற்ற பக்கத்தில் உள்ள நாடுகளிலும் இதன் நில அதிர்வுகள், சிரியா போன்ற நாடுகளிலும் உணரப்பட்டதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. முதற்கட்ட தகவலை தற்போது பகிர்ந்திருக்கும் நேயர்களே.